பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான நாகேந்திரனுக்கு தொடர்புடைய இடங்களில் போலீசார் சோதனை நடத்தி வருகின்றனர். இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். விவரங்கள். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்தவர் ஆம்ஸ்ட்ராங். இவர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் வேலூர் சிறையில் ஆயுள் தண்டனை கைதியாக இருந்த பிரபல ரவுடியாக இருக்கக்கூடிய நாகேந்திரன் முதல் குற்றவாளியாகவும் அவரது மகன் அஸ்வத்தாமன் மூன்றாவது குற்றவாளியாகவும் சேர்க்கப்பட்டு மொத்தம் அதில் 28 நபர்கள் கைது செய்யப்பட்டார்கள். அதில் திருவேங்கடம் என்ற நபர் என்கவுண்டர் செய்யப்பட்டார். இந்த நிலையில் நாகேந்திரன் கூட்டாளிகளை தொடர்ந்து போலீசார் கண்காணித்து வந்தார்கள். அந்த வகையில் நாகேந்திரன் கூட்டாளிகள் மற்றும் சகோதரர்கள் சேர்ந்து ஒரு நபரை கொலை செய்ய திட்டமிட்டிருப்பதாக வந்த தகவலை அடுத்து கடந்த 7ஆம் தேதி அன்று வேசர்பாடியில் உள்ள நாகேந்திரன் பூர்வீக வீடு, அவரது சகோதரர் மற்றும் உறவினர் வீடுகள் நடத்தப்பட்ட சோதனையில் 51 பட்டா கத்திகள் போன்ற ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இதில் நாகேந்திரன் தம்பிகள் முருகன், ரமேஷ் உள்பட 7 பேர் கைது செய்யப்பட்டார்கள். அவர்கள் நடத்திய விசாரணையில் அவர்கள் பல்வேறு வீடுகளில் இது போன்ற ஆயுதங்களும் ஆவணங்களும் இருப்பதாக தெரிவித்ததாக கூறி இன்று காலை 9 மணி முதல் அவரது அஸ்வத்தாமனின் புதிய வீடு மற்றும் அவரது சகோதரர் நாகேந்திரன் சகோதரக்கூடிய முருகனின் நண்பர் விநாயகம், நாகேந்திரன் தங்கை மற்றும் அக்கா உள்ளிட்ட வீடுகளில் போலீசார் சோதனைகளை மேற்கொண்டார்கள். குறிப்பாக அஸ்வத்தாமனின் மல்லிகைப்பூ தெரு காலனியில் இருக்கக்கூடிய வேசப்பாடு இருக்கக்கூடிய வீட்டில் சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு பல்வேறு ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 6க்கும் மேற்பட்ட வீடுகளில் நடத்தப்பட்ட சோதனைகளை இதுவரை ஆயுதங்கள் கைப்பற்றப்படவில்லை என்றும் சொத்து ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாகேந்திரன் மறைமுகமாக சொத்துக்கள் ஏதாவது வாங்கி வைத்துள்ளதா என்ற கோணத்தில் இந்த ரைடுகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பயங்கர ஆயுதங்கள் ஏற்கனவே 51 ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டதனால மற்றொரு வீடுகளிலும் இது போன்ற ஆயுதங்கள் இருக்கிறதா என்ற காரணத்துக்காக இந்த சோதனை நடத்தப்பட்டதாகவும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அஸ்வத்தாமன் வீட்டிலிருந்தும் அவரது மூத்த சகோதரி அவருடைய நாகேந்திரனுடைய மூத்த சகோதரி வீட்டிலிருந்தும் சொத்து ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதாக காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்து விரிவான விசாரணை நடத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.